வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி, கும்பராசியில இருக்கிற சனி மீன ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த 2.5 வருட காலங்கள்ல 2 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி, ஒரு சனி பயிற்சி, இது 3ம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். சனி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்கு சனீஸ்வரர் முதல் தர முழு யோகர். அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றது வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே டைம்ல குரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதும் அது சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். 4ஆம் இடத்துல வர்ற கேது பயிற்சியும் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு கேது பயிற்சியும், ராகு பயிற்சி சிறப்பா இருக்கு, கேது பயிற்சி கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இதெல்லாம் சரி பண்ற வகையில் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது பொற்காலம், ஒரு கோல்டன் பீரியடு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். இதுல உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. நல்ல வேலையில இருக்கிறவங்க பதவி ப்ரமோஷனோட வேலை மாற்றம், இடமாற்றம், அவங்களுக்கு திருப்தியான இடமாற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். மாணவர்கள் நல்ல படிப்பு, அவங்க எதிர்பார்க்கிற படிப்பு, இதுக்கெல்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிறது தான். மன வாழ்க்கை பெண்களுக்கு சிறப்பா அமையும். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல மன வாழ்க்கை அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நடிகர்களுக்கு நல்ல சம்பளத்துல நல்ல நடிகர்கள் ஆவறதுக்கு, சிறந்த அவார்டு வாங்குறதுக்கு, நல்ல நடிப்பை கொடுக்கறதுக்கு, திறமையை வெளிப்படுத்துறதுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்துவர்களுக்கும், அது பாடகரா இருந்தாலும், டான்சரா இருந்தாலும், ஃபைட்டரா இருந்தாலும், சினிமா சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்க தனித்துவம் வெளிப்படும். இந்த ரிஷபராசியில இந்த ஒரு 2.5 வருட காலங்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாம். அரசியல்ல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு வெற்றி உறுதின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான நேரமாகவும் பொற்காலமாகவும் இருக்கு. கடனை அடைக்க முடியாதவங்க இந்த காலகட்டத்துல கடனை அடைக்கலாம். கடன் கேட்டா கிடைக்கும். வீடு கட்டுறது கட்டிக்கலாம். அதனால இது எந்த விதத்துல பார்த்தாலும் சனி பயிற்சி, குரு பயிற்சி இவங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. விளையாட்டு வீரர்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். அதனால கேது பயிற்சி மட்டும் சுமாரா இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு மட்டும் சுமாரான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால விநாயகரை வழிபாடு பண்றது, மனித முகம் இல்லாத கடவுள் ஆஞ்சநேயர், விநாயகர், நித்யங்கா தேவி, வராக பெருமான், வராக அம்மன், இவங்க வழிபாடெல்லாம் இந்த நாள்ல இருக்கிற கேதுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும். 11ல சனி இருக்கிறதுனால அவங்க பேங்க் பேலன்ஸ் உயரும். டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம். சமுதாயத்துல அந்தஸ்து கிடைக்கும். நீண்ட நாளா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும். சரியான மருத்துவர்கள் கிடைப்பாங்க. ஒரு பாதுகாப்பான அம்சமா இந்த காலகட்டம் இருக்கும். அதனால 5 ஆண்டு திட்டம் ஏதாவது போட்டா அதுல வெற்றி கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, நீண்ட நாள குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்குது. வியாபாரம் முன்னேற்றங்கள்லாம் மிக நல்லா இருக்கும். அதனால எல்லா விதத்திலையும் ரிஷபராசிக்கு சிறப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இன்னும் மேன்மை பண்ணிக்கிறதுக்கு சனி 11ஆம் இருக்கிற காலகட்டத்துல அன்னதானம் பண்றது, கோவில் குளங்களுக்கு தானம் பண்றது, உழவார பணி செய்யறது, பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் நற்பலன்களை சனீஸ்வரர் உங்களுக்கு வாரி வழங்குவாருங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணணும்னு அவங்கள வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கங்க.